கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவதில் சில முறைகள் என்பதை குறித்து நாம் போன பதிவிலே தியானித்தோம். இப்பொழுது அதனுடைய 2ஆம் பதிவாகிய புலம்பல் 2வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை தியானிப்போம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்தும் போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடி என்று சொல்லப்படுகிறது. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. இப்போ எப்படி ஆண்டவருடைய விஷயங்களில ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, முதன்மையானதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் மாத பிறப்புன்னு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல் வாரத்தின் ஒரு நாள், முதல் நாளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்ற ஞாயிற்றுக்கிழமையை. அதுபோல் வருடத்தினுடைய முதல் நாளை நாம் கனம் பண்ணுகிறோம். இதெல்லாம் தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக காணப்படுகிறது. அதுபோல் நாட்களிலும் முதற் சாமத்தை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது இன்னும் ஒரு தேவன் விருப்பப்படுகிற ஒரு விஷயம். அது ஒரு இரவு நேரமாக இருந்தாலும் அந்த அளவிற்கான ஒரு ஆத்மபாரம் உள்ளவர்கள் முதற் சாமத்தை பயன்படுத்துவார்கள். அந்த ஆத்மபாரம் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவசியம் என்பதை உணர்த்தும்படியாக தான் இந்த வசனங்கள் ரொம்ப அருமையான ஒரு தரிசன வார்த்தையாகவும் இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. தேவ சமூகத்துல நாம் முதற் சாமம் என்கின்ற அந்த 12லிருந்து சுமார் 2.5 மணி நேரம் நாம் தேவ சமூகத்துல இருப்பது தேவனுக்கு அது ஒரு பிரியமான ஒரு நேரமா இருக்கு. ஒரு ராஜாவை கனம் பண்ணப்படும் பொழுது நம்மளுடைய வீட்டில் ஒரு விருந்து செய்வோமானால் நாம் சாப்பிட்ட பிறகு அவருக்கு கனம் பண்ணுவதில்லை. அவர் சாப்பிட்டு புசித்த பிறகு நாம் எப்படி ஒரு ராஜாவே அந்த காலத்தில் கனம் பண்ணார்கள், இந்த காலத்தில் ஒரு முக்கியஸ்தர்களை கனம் பண்ணப்படும் பொழுது நாம் அப்படி தான் கனம் பண்ணுறோம். முதலாவது அவர்களை கனம் பண்ண பிறகு நாம் சாப்பிடுகிறது போல தேவனை நாம் ஒவ்வொரு தினத்திலும் கனம் பண்ணினால் தேவன் நம்மை இன்னும் அதிகமாக, நம்மளுடைய விண்ணப்பங்களை அதிகமாக அங்கீகரிப்பார். அது நிமித்தமாக நம்மை மகிமைப்படுத்துவார். எனவே ராத்திரியின் முதற் சாமத்தில கூப்பிடு. அடுத்ததாக சொல்றார், ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தாழ்மையான ஜெபமா இருக்கணும். இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தால் மாத்திரம் பத்தாது. போன பதிவில் பார்த்தோம், முழு இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் என்று சொன்னோம். முழு இருதயத்தில ஜெபிக்கிற ஜெபம். அப்போ இந்த இடத்துல இன்னொரு காரியங்கள் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எப்படி ஒரு தரையில தண்ணீரை ஊற்றப்படும் பொழுது அது தரையோடு தரை ஒட்டுகிறதோ, அதுபோல நம்மளுடைய இருதயத்தை தேவனுடைய பாதப்படியில தரையோடு தரையாக ஒட்டத்தக்கதான ஒரு ஜெபமாக, அப்படி தன்னை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். உம்மால் தான் ஆகும் என்பதை நாம் உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அதை விட்டு நீங்கள் ஆண்டவராக இருந்தால், நீங்கள் கடவுளாக இருந்தால் நீங்கள் இதை செய்யுங்க, இல்லைன்னா உங்களை நான் வழிபட மாட்டேன், நான் 2 நாள் பார்த்தேன், 2 வாரம் பார்த்தேன், 2 வருஷம் பார்த்தேன், எனக்கு நான் கேட்டதை தேவன் தரல, அதனால நான் கடவுளை விட்டு விலகி போகிறேன் என்ற ஒரு சிந்தனைகள், ஆணவ ஜபம் தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருப்பது உண்டு. தாழ்மையின் ஜபம் நம் மத்தியில் இருப்பது இல்லை. எனவே தாழ்மையின் ஜபம் ரொம்ப அவசியம். எப்படி ஒரு தண்ணீரை தரையில் ஊற்றப்படும் பொழுது அது தரையோடு ஒட்டுகிறது, அது போல நம்மளுடைய இருதயமானது தாழ்மை நிறைந்த ஒரு இருதயமாக இருந்து ஜெபம் பண்ணுவோமானால் அந்த ஜெபத்தை தேவன் ஏறெடுக்கிறார். அதான் சொல்றாரு, உன் இருதயத்தை தண்ணீரை போல கெஞ்சி தேவனிடத்துல பிடிவாதத்தோடு, அதிகாரத்தோடு அல்ல, பிடிவாதத்தோடு ஜெபிப்பது தப்பு இல்லை. உருண்டு பிறண்டு குழந்தைங்க எப்படி, அப்பா எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஒரு பொருளை அந்த பிள்ளைங்க பெறுகிறது போல, ஒரு சாக்லேட்டோ இல்லை அதுக்கு இஷ்டமான பொம்மைகளோ அதுபோல் பிடிவாதத்தோடு பெறுவது போல நாம் பிடிவாதத்தோடு ஜெபிப்பது தப்பல்ல. ஆனால் அகங்காரத்தோடு ஜெபிக்கக்கூடாது, ஆணவத்தோடு ஜெபிக்கக்கூடாது. நீ தந்தாதான் நான் இதை செய்வேன், நீ தந்தாதான் நான் வீட்டில் இருப்பேன், நான் ஓடி போயிருவேன் அப்படிலாம் சில வாலிப பிள்ளைங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. இப்படி ஆணவ ஜெபங்கள் நம்ம மத்தியில் இருக்கக்கூடாது. கடவுள் மத்தியில் கூட இன்றைக்கி ஆணவ ஜெபங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்பா சர்ச்சுக்கு வரலன்னா, கடவுள் நான் ஜெபத்தை கேட்கல, அதனால நான் சர்ச்சுக்கு வரல. ஏன்பா பைபிள் படிக்கலன்னா, அது மாதிரி தேவன் என் தேவைகளை சந்திக்கலாம், அதனால நான் பைபிள் படிக்கலை. இப்படி நம்ம உலக இச்சையில மூழ்கப்பட்டு ஆணவ ஜெபத்தில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர தாழ்மையின் ஜெபம்
தேவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவர்தான் தேவன் என்ற உணர்வான ஜெபம், அல்லது அதோடு தேவன் கொடுக்கும் வரை ஜெபிப்போம் என்ற ஒரு தாழ்மையின் ஜெபம் நம்ம மத்தியில இருப்பது இல்லை. எனவே தாழ்மையின் ஜெபம் மிகவும் அவசியம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து சொல்றாரு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்தும் போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் இரு. இன்னைக்கு தெருக்களின் முனைகளிலே அப்படின்னா இன்னைக்கு அநேக விக்கிரகங்கள் இன்றைக்கு நம்ம இருப்பதை பார்க்கணும். தெரு தெருவா எந்த நாட்டில் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்திய தேசத்தில் பல இடங்களில் எல்லா தெருக்களிலும் ஒரு விக்கிரக கோவில்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, அவருக்குள்ள பக்தி இருக்குது. ஆனால் அந்த பக்தியை யாரிடத்துல கொடுக்கணும், யாரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணங்கள் இல்லாத எத்தனையோ மனுஷர்கள் இன்னைக்கு கடவுளை விட்டு தூரம் போன, பக்தியுள்ள தூரம் போன மனுஷர்கள் உண்டு. எனவே அப்படி பசியினால் மூர்ச்சித்து போகின்ற, சத்தியத்திற்காக தாகமா இருக்கிற, பக்தியிலே தாகமா இருக்கின்ற, நீதியிலே தாகமா இருக்கின்ற, அது போன்ற மூர்ச்சித்து போகின்ற உன் குழந்தைகளின் பிராணன். இன்னைக்கு நம்மளாம் என்ன சொல்லுவோம், அப்பேற்பட்டவர்களை அவங்க சத்ரு, அவங்க நாசமா போகணும், அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ ஜெப கிறிஸ்தவர்கள், ஜெபத்திலே தரித்திருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்களும் தேவனுடைய பிள்ளைதான் நம்ம உணர்ந்து செயல்படுவது கிடையாது. சில வேளைகள் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாயிலிருந்து வரது அவங்க நாசமா போகணும், நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு தான் நினைக்கிறோம். அவர்கள் நாம எப்படி ஜெபிக்கணுமா, அவர்களை தன்னுடைய குழந்தை என்று நினைச்சு ஜெபிக்கணுமா. அதான் குழந்தைகளின் பிராணனுக்காக ஏறடு என்று சொல்றாங்க. அப்ப அவங்கள குழந்தை, இப்போ உன்னுடைய பிள்ளையா இருந்தாங்க நம்ம சபிக்க தோணுமா? நம்ம பிள்ளையா இருந்தாங்க நம்ம நாசமா நல்லா இருக்கக்கூடாது, அவங்க சாகணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? நினைக்கிறது இல்லை இல்லையா? அது போல எதிராளிகள், சத்துருக்கள், தேவனை வழிபடாதவர்கள், அவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளாதபடிக்கு அவர்களை தன்வசப்படுத்தும்படி, அப்படின்னா குழந்தைகளாக நினைச்சு அந்த ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற அந்த குணம் அவசியம். அந்நியர்களையும் நேசிக்கின்ற அந்த குணம் அவசியம். அததான் குழந்தையின் பிராணனுக்காக உன் கைகளை தேவனிடத்திலே பாரத்தோடு தாழ்மையோடு ஏறடி என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த மாதிரியான குணங்கள் நமக்குள்ளாக அவசியம். முதலாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இருதயத்திலிருந்து நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கணும். இரண்டாவது, இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அந்த ஜெபத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அதோடு சேர்ந்து தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அதோடு தரிசனத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். தரிசன சிந்தனையோடு ஜெபிக்கணும். நம்ம கண்களில நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர்களுடைய நிலைகளை, இப்ப ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோம், அநாதை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், திக்கற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்னா அவர்கள் படுகின்ற பாடுகள், வியாதியஸ்தர்கள் படுகின்ற பாடுகள் எல்லாம் நம்ம கண்களிலே கொண்டு வந்து தரிசனத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல இந்த காரியங்கள் அடுத்ததாவது ராத்திரியிலே முதல் சாமத்தையிலே ஜெபிக்கிறவர்களாக வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாவது தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றி விடும்படியான ஜெபத்தை ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாவது எதிரிகளையும் குழந்தைகளாக, அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னித்து அவர்களை எதிரியாக பாவிக்காமல், அந்நியர்களை எதிரியாக பாவிக்காமல் நாம் ஜெபிக்கிறவர்களாக, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறது போல இருக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனவே இது போன்ற ஜெப முறைகளிலே நாம் ஜெபம் பண்ணினால் நிச்சயமாக தேவன் நம்மளுடைய ஜெபங்களை அங்கீகரித்து நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.